அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/3/2024 வியாழக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். மின்சாரம் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. இரவு கூட பகலாக தெரிகின்ற அளவுக்கு வெளிச்சம் இருக்கிறது மின்சாரத்தின் தயவால். இந்த மின்சாரம் இல்லாத காலத்தில் தேவைப்படுகின்ற ஒளியினை எண்ணெய் விளக்கு மூலம் அடைந்தோம். அப்பொழுது அது தேவையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பல்ப், விளக்கு, டியூப்லைட், எத்தனையோ விஷயங்கள் வந்துவிட்டன. இரவே பகல் போல் ஜொலிக்கிறது. இந்த காலகட்டத்திலும் விளக்கு ஏற்றுவது, மாலையில் விளக்கேற்றுவது லட்சுமி கரம். காலையில் எழுந்ததும் விளக்கு ஏற்றுவது மிக மிக நல்லது. குடும்பத்திற்கு சுவிச்சம். லட்சுமி அப்போதுதான் வருவாள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே, ஏற்புடையதா என்று புத்திசாலித்தனமாக சில கேள்விகள் கேட்கலாம் சிலர். இதில் புத்திசாலித்தனமும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு உண்மை உண்டு. அந்த உண்மை என்ன பார்ப்போம். விளக்கு எரிகிறது. விளக்கு எரிவதற்கு என்ன தேவை? எண்ணெய், திரி, தீக்குச்சி. இது போக ஆக்சிஜன், பிராணவாயு. ஏனென்றால் பிராணவாயு இல்லை என்று சொன்னால் எரியாது, தீபம் சுடர் விடாது. நாம் படிக்கும் காலத்தில் பார்த்திருக்கிறோம், ஒரு கண்ணாடி டியூப், உள்ளே பிராணவாயு ஆக்சிஜன் இருக்கிறதா இல்லையா? எரிகின்ற குச்சியை உள்ளே கொண்டு சென்றால் அது பிரகாசமாக எரியும். அப்படி என்றால் நெருப்பு எரிய ஆக்சிஜன் தேவை, பிராணவாயு தேவை. இந்த பிராணவாயுவின் இன்னொரு வேலை என்ன? சுத்தப்படுத்துவது. நமது நுரையீரல், மூச்சு இழுக்கின்றோம், பிராணவாயு. இந்த பிராணவாயு தான் இரத்தத்தை சுத்தி செய்கிறது. அசுத்த காற்று கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறுகிறது. ஆக இந்த பிராணவாயுவின் இன்னொரு குணம் சுத்தம் செய்வது. இதை நீங்கள் மின்சார விளக்கில் பார்க்க முடியாது, பல்பில் பார்க்க முடியாது. அதனுடைய கதை தனி. விளக்கேற்றி, எண்ணெய் விளக்கு ஏற்றி அந்த தீபம்தான் ஆக்சிஜனை இழுக்கும், சுத்தப்படுத்தும். இது விஞ்ஞான உண்மை, மறுக்க முடியாத விஞ்ஞான உண்மை. அப்படி சுத்தமாகும்போது சுத்தம் 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 சுபிட்சமாகும். எனவே நன்றாக ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு ஒரு அறிவிப்பை சொல்வதென்று சொன்னால், காலை மாலை ஒவ்வொருவர் வீட்டிலும் எண்ணெய் விளக்கோ நெய் விளக்கோ ஏற்றுவது அந்த குடும்பத்துக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதே. இதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள் பொருத்தமான விஷயங்கள். அதனுடைய புதிரை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அதில் இதுவும் ஒன்று. எனவே கேட்போர் அனைவரும் காலை மாலை விளக்கேற்றுங்கள் வீட்டில். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, என்றென்றும் பொருந்துகின்ற ஒரு பொருத்தமான ஒரு யோசனையை இன்றைய தினம் உங்களுக்கு வேண்டியவர்களிடம் நீங்கள் சொல்வீர்கள். இதனால் உங்கள் மதிப்பு கூடும். ரிஷபராசி அன்பர்களே, அனுபவம் சிறந்த ஆசான்.
அந்த உண்மையை இன்று நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்வீர்கள். எதிர்பட்ட ஒரு பிரச்சனையை நீங்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவத்தின் காரணமாக வெற்றி கொண்டு ஒரு நன்மையை அடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு கடினமான வேலை, ஒரு சிலரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதுவும் மிகவும் புத்திசாலித்தனத்தோடு கண்ணிமை இமைக்காமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் கிடைக்கும் வெற்றி. அந்த வெற்றியை இன்று நீங்கள் பெறுகின்றீர்கள். பாராட்டுக்குரிய வெற்றி அந்த வெற்றி. கடகராசி அன்பர்களே, கற்ற கல்வியின் அறிவை பயன்படுத்தி நீங்கள் ஒரு காரியம் செய்து அந்த காரியம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தராமல் நஷ்டத்தை தருவதாக காட்டுகிறது. சற்று கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி செயல் ஒரு புதுமையை புகுத்துவதற்காக இருக்கும். குடும்பத்தில் பலர், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணம், தேவையற்ற சில குணங்களால் குடும்பத்தில் கஷ்டம் வருகிறது. அந்த கஷ்டம் தீர ஒரு உபாயம் கண்டு அந்த உபாயத்தை நீங்கள் செயல்படுத்தும் விதம் வெற்றி. கன்னிராசி அன்பர்களே, இனிமையாக பேசி, கனிவாக பேசி, ஆறுதல் மொழி கூறி உறவுகளை இன்று நீங்கள் அரவணைத்து கொள்ளும் நாளாக இருக்கிறது. இந்த நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்கள் தாய் தகப்பனாக சகோதரனாக இல்லை, நெருங்கிய சொந்தங்களுக்கும் அந்த உறவு போல் காட்சியளிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு பந்தயத்தில், ஒரு போட்டியில் நீங்கள் திணிக்கப்படுவீர்கள். அந்த போட்டியில் வெற்றியும் பெறுவீர்கள். எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாத நிலையில் நீங்கள் ஒரு போட்டியில் புகுத்தப்பட்டு வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. விருச்சக ராசி அன்பர்களே, நாளைய தினம் என்ன நடக்கும், இது நடந்தால் எப்படி சமாளிப்பது, என்ன செய்வது என்ற ஒரு குழப்பம், ஒரு தத்தளிப்பு இன்று உங்களுக்கு பெருமளவில் ஏற்பட இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்டி இந்த லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இதை நாம் ஆரம்ப காலத்திலேயே படித்திருக்கிறோம். அது எத்துணை உண்மை என்பதை இன்று நீங்கள் உங்கள் அனுபவத்தின் மூலம் அறிவீர்கள். வெற்றி உங்களுக்கு உண்டு. கும்பராசி அன்பர்களே, ஒரு நல்ல செய்தி, ஒரு தத்துவ செய்தி, முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் அதை இன்னொருவருக்கு சொல்லுகின்றீர்கள். கேட்டதை போல் சொல்லவில்லை, சற்று மாற்றி
சொல்ல இருக்கின்றீர்கள். இது ஒரு தவறு. இந்த தவறு நடக்கக்கூடாது. எச்சரிக்கை. மீனராசி அன்பர்களே, அளவுக்கு அதிகமாக இன்று நல்லெண்ணம் ஊற்றெடுக்கின்றது. இரக்க குணம் அதிகரிக்கின்றது. உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் அதிகமாக ஏற்படுகின்றது. நல்ல விஷயங்கள் இன்று ஊற்றெடுக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.